ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு பதிவு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி இல்லையா? இந்த தேய்பிறை பஞ்சமி வைகாசி மாதத்தில் வர தேய்பிறை பஞ்சமி நமக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம இந்த தேய்பிறை பஞ்சமியில் நம்ம என்ன ஒரு தீபம் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறதுக்காக இந்த பதிவு கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் வாராகி அம்மாவுடைய ஃபோட்டோவோ இல்லை நம்ம சிலையோ எது இருந்தாலுமே நம்ம அதை வச்சு நம்ம முதல்ல இந்த பூஜை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த பூஜையை செய்து நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 3 தேய்பிறை பஞ்சமிலே செய்து பாருங்கள். உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம குடும்பத்தில் எவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு சுபகாரியங்கள் நடக்கும்ன்றதும் நீங்களே கண்கூட பார்க்கலாம். நான் சொல்கிறத விட நீங்கள் அனுபவபூர்வமாக செய்து பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் இதை பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மகாலட்சுமியோட கலாட்சம் நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். நம்மளுக்கு பண பிரச்சனை குறையும். நம்மளுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நம்ம நினச்ச காரியங்கள் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க வாராகி தாயார். இந்த மாதிரி வெத்தலையில் நம்ம 5 வெத்தலை எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பல் தட்டில் நம்ம பச்சரிசி நிரப்பி அதில் இந்த 5 வெத்தலையும் காம்பு எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு ரூபாய் நாணயம், நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே நம்ம ஒரு நாணயம் வைங்க. ரூபாய் நாணயம் வச்சு பண்ணுங்கள். நம்ம செய்கிற பூஜை நம்மளுக்கு ஒரு தட்சணை கொடுக்குற மாதிரி, நம்ம செய்கிற பூஜைக்கு இது தட்சணை கொடுக்குற மாதிரி. அதனால் ஒரு ரூபாய் நாணயம் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வெத்தலைக்கு நம்ம எல்லாம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு, நம்ம சேனலை பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பதிவு நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். நிறைய விஷயங்கள் வேறு விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். எந்த இதுக்கு என்னென்ன பூஜை பண்ணலான்ட்டு. அந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. அப்போ தான் நான் கொடுத்துருக்க ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம வெத்தலையில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறதால மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வாசம் செய்வாங்க. அது நம்ம இந்த பஞ்சமியில் நம்ம வாராகி தாயாருக்கு பண்ணுறதால அத்தனையுமே நம்ம மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். நம்ம வாராகியோட அருளும் கிடைக்கும். நம்மளுடைய எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். நம்மளுக்கு தொழில் விருத்தி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த தொழில் செய்தாலுமே அந்த தொழில் நம்மளுக்கு மேம்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. இது மஞ்சள் நம்ம மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைங்களா, கிழங்கு மஞ்சள். இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி விளக்கு சுற்றி அலங்காரம் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்சால் 5 மஞ்சள் வைங்க, 9 மஞ்சள் வைங்க, இல்லை 11 மஞ்சள் வைங்க, இல்லை அப்படின்னா 21 மஞ்சள். இந்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணி இந்த தீபத்தை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் எதுக்காக வைக்கிறோன்னா வாராகிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள்னா மஞ்சள் தான். அதனால் அவங்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு நம்ம மஞ்சள் கிழங்கு வைக்கிறோம். இது நெய்வேத்தியமாகவே நினைக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த நெய்வேத்தியம் நம்ம அத்தனை பேருக்குமே இதை ஒரு தானம் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா சுத்தமான நெய் இந்த தீபத்துக்கு சேர்த்துக்குங்க. நல்ல பியூரான பசுமாட்டு நெய் நம்மளுக்கு கிடைச்சா நல்லது. நம்மளுக்கு சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காதுன்ற பட்சத்தில் நம்ம நல்ல நெய்யாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கி நம்ம இந்த மாதிரி தீபத்தில் சேர்த்து 5 முக தீபம் நம்ம இப்போ இன்றைக்கி ஏற்ற போகிறோம். இந்த ஒரே அகலில் நம்மளுக்கு 5 முகம் இருக்கிறதால இதிலே 5 திரி சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்றுங்கப்பா. உங்களுக்கு கடன் பிரச்சனை காணாமல் போயிடும். உங்களுக்கு பண வரவும்
வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம நெய்வேத்தியத்துக்கு 2 மாதுளம்பழம் வச்சுருக்கோம், மாம்பழம் வச்சுருக்கோம். மெயினாக அவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்மளுக்கு வேக வச்சு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை பச்சையாகவும் வைக்கலாம். நம்மளுக்கு தானிய ஐட்டம் எது கிடைச்சாலும் மெயின் வந்து அவங்களுக்கு வேர்க்கடலை, இல்லை நம்மளாண்ட என்ன இருந்தாலுமே அந்த தானியத்தை வந்து வேக வச்சு நம்ம சுண்டலாக வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். ஒரு டம்ளர் பால் வச்சு கூட அதில் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்து அந்த பாலும் நெய்வேத்தியத்துக்கு வைக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை வைங்க. இல்லை அதுவும் முடியல அப்படின்னா 2 வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நம்ம ஊதுவத்தி கற்பூரம் காமிச்சு நம்ம தீபார்த்தனை பண்ணி அந்த அம்மாவை முழு மனசோடு நம்ம வந்து நினைக்கும்போது நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்கள் பூஜையை முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம மனசு வந்து எவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும், எவ்வளோ ஒரு சாந்தமாகுன்றதை நீங்கள் இந்த மாதிரி பூஜையை வழிபாடு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வாராகி தாயோடைய அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மஞ்சள் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் வந்து வீணாக்காதீங்க. நம்ம அப்படியே வந்து பூஜை பண்ணிவிட்டு எடுத்து வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேயாவது கோவிலுக்கு போகும்போதோ, இல்லை நம்ம வீட்டுக்கு யாருன்னா சுமங்கலி பொண்ணுங்க வரும்போதோ, இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ, இந்த மஞ்சள் வச்சு கொடுங்க, தானமாக கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் வந்து செய்து கொடுப்பாங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு பண வரவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷ்டி இந்த மஞ்சள் தானம் கொடுக்கறதால, வாராகி தாயாருக்கு வச்சு நம்ம கொடுக்கறதால நம்மளுக்கு கண்டிஷ்டி தொல்லை நீங்கும். அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு நம்ம அதை வந்து கொடுக்கறதால ஒரு மங்களகரமான பொருள் வந்து நம்ம தானம் கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் அத்தனையுமே வந்து மங்களகரமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்களும் இந்த வழிபாடை கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கும் வாராகியோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும். அடுத்து நம்ம சாம்பிராணி வந்து தூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தி ஏற்றி அதுவும் தூபம் காமிச்சிட்டு நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சு நம்ம வாராகி தாயாரோடைய 108 மந்திரம் தெரிஞ்சால் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம், இல்லை அப்படின்னா மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். இன்னும் விசேஷமானதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதுளை முத்துக்களை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போட்டிருக்க வேறு பதிவுகள்லாம் உங்களால் பார்க்க முடியும். மாதுளை பழம் வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். 108 முறையோ இல்லை 1008 முறையோ நம்ம வந்து இந்த அர்ச்சனையை அம்மாவோடைய நாமத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணாலே போதும். ஓம் வாராகியே போற்றி அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணும்போதே அவங்க நம்மளுக்கு முழு மனசோடு நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு அருள்